மூணாவது அடிப்படை என்னன்னு இந்த அடிப்படை தான் இஸ்லாமிய பொருளியலை விளங்குகிறதுக்கு இந்த 5 அடிப்படை விளங்கிட்டீங்கன்னா பொருளாதார சம்பந்தப்பட்ட யார்ட்டையும் நீ ஃபத்வா கேட்க வேணாம். இன்னும் இருந்தா ஹலால் நீங்களா சொல்லிட்டு போயிடலாம். இதுக்கு நிறைய ஹதீஸ்கள் ஆய்வு செய்ய தேவையில்லை. அடிப்படை அவ்வளவு லேசா இஸ்லாம் என்ன செய்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. மூணாவது என்னன்னு கேட்டா வட்டியின் அடிப்படையில மூணாவது அடிப்படை வட்டியை அடிப்படையாக கொண்ட எந்த கொடுக்கல் வாங்கலா இருந்தாலும் அது ஹராம். வட்டிங்கிற டாபிக் வரக்கூடாது. எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி வேற கொடுத்து வாங்கினாலும் சரி என்ன வரக்கூடாது. வட்டியோ வட்டியின் சாயலோ வட்டி மட்டும் மார்க்க தடுக்கப்படலைங்க. வட்டியும் தடை செய்யப்பட்டிருக்கிறது மார்க்கத்துல. குர்ஆன்ல வட்டி தான் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸ்கள்ல வட்டியின் சாயலும் தடுக்கப்படுது. வட்டியா இருக்குமோ லேசா வட்டி வாடை அடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது என்ன செய்யப்படுது. ஒரு பூ இருக்குன்னா பூக்கு ஒரு வாடை இருக்கும். பெருங்காயத்தை எடுத்து பெருங்காயத்தை உதாரணம் சொல்லுவாங்க. பெருங்காயத்திலிருந்து வாடை இருக்குது. ஒரு டப்பாவில் போட்டுட்டு பெருங்காயத்தை எடுத்துனா டப்பாவில் வாசம் அடிக்கும். பெருங்காயம் இருக்காது, அந்த வாசம் என்ன செய்ய இருக்கும். அந்த மாதிரி சிலது வட்டியா இருக்கும். சிலரை பார்த்து வட்டி வாசம் அடிச்சுட்டு இருக்கும். வட்டியா இருக்காது. அது என்ன இருக்கு வட்டியுடைய வாடை அந்த ஹதீஸ்ல நிறைய உதாரணங்களுக்கு வருது. அதை வச்சு நீங்க விளங்கிக்கலாம். அப்ப மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வட்டியும் வட்டியில் வாடகை அடிக்கக்கூடிய விஷயங்களும் முழுசாக தவிர்க்கப்பட வேண்டும். அந்த மாதிரியான பொருளாதாரத்தை என்ன செய்யக்கூடாது, நம்ம எந்த கட்டத்திலும் நாடக்கூடாது என்பது மூணாவது அடிப்படை. முதல்ல இதை பற்றி விளங்கி கொண்டு வட்டியில என்ன நிறைய பேர் தெரியல. என்ன குழப்பம்னா வட்டியில் என்னென்ன வழங்காதவர்களாக முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய மிஸ்டேக் நடக்கிறது. சில பேர் வட்டியை வழங்குறாங்க, வட்டிக்கு ஒரு சின்ன பாவமா நினைக்கிறாங்க. வட்டினா என்ன ஒரு பொய் சொல்ற மாதிரி, ஒரு கோல் சொல்ற மாதிரி, ஒரு 100 கிராமுக்கு பதிலா 75 கிராம் கொடுக்கிற மாதிரி ஒரு சின்ன அளவில் நடக்கக்கூடிய ஒரு பிராட் இருக்குல்ல, அந்த ரேஞ்சில தான் வட்டி வச்சு பாக்குறாங்க. ஆனா வட்டி இஸ்லாம் எந்த இடத்துல வச்சிருக்குங்கிற விளங்குனாங்கன்னு சொன்னா அவன் சிறுக்கு குஃபருக்கு பயப்படுற மாதிரி இதுக்கு பயப்படணும், வட்டிக்கு பயப்படணுங்க. வேற இதுக்கு முந்தி பிறர் பொருள் எடுக்கிற சொன்னவன் அதெல்லாம் கூட சின்னதா போய் வட்டியோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இருக்கிறதே பயங்கரமான ஒரு பொருளாதார குற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வட்டி தான் அவ்வளவு பெரிய குற்றமாக மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. வட்டியை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது? திருக்குறள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன யக்குலுன ரிபா லா யக்குமுன இல்லா கமா யக்குமுல்லதி யதஹபத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். வட்டியை வாங்கக்கூடியவர்கள் மறுமை நாளில ஷைத்தானால் தீண்டப்பட்டவர்களை போல என்ன செய்வார்கள், எழுந்திருப்பார்கள். ஏன் அப்படி எழுந்திருப்பார்கள் என்று சொன்னால் ராணிக்கு பெண்ணகம் காலு இன்னமல் பைவும் மிஸ்ல ரிபா. வியாபாரம் வட்டி ஒண்ணு போலதான், வியாபாரமும் வட்டி ஒண்ணுதான். அதே என்ன செய்யறோம், 10 ரூபாய்க்கு எங்க 11 ரூபாய்க்கு விற்கிறோம், இதுல 10 ரூபாய் கொடுத்து 11 ரூபாய் வாங்குறேன் ஒண்ணு. 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 11 ரூபாய்க்கு விற்கிறோம், 10 ரூபாய் வட்டியை கொடுத்து 11 ரூபாய் வட்டி 1 ரூபாய் சேர்த்து வட்டி வாங்குறோம் ஒண்ணுதானே என்று அவர்கள் சொன்ன காரணத்தினால் இவர்கள் சைத்தான் பிடிக்கப்பட்டவர்களை போல என்ன செய்வார்கள், மறுமையில எழுந்திருப்பார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் விளக்குறான். வஹல்லல்லாஹுல் பைஅ, வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான், அனுமதித்திருக்கிறான். வஹர்ரமர் ரிபா, வட்டியை இறைவன் தடை செய்திருக்கிறான். ஃபமன் ஜாஅஹு மௌஇலத்தும் மிர் ரப்பிஹி, யாருக்கு இறைவனிடமிருந்து இந்த அறிவுரை கிடைத்து, இந்த போதனை வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான் என்ற இந்த போதனை இந்த அறிவுரை கிடைத்து ஃபந்தஹா, இப்போதிலிருந்து விலகிக் கொள்கிறாரோ செலவு மா செலவு, இதுக்கு முந்தி அவர் சம்பாதித்து அவருக்கு உரியது. இன்னைக்கு தான் வட்டி இவ்வளவு பெரிய பயங்கர குற்றம் தெரியுது. இது வரைக்கும் வட்டி வாங்கினாரு, வட்டி தான் அவருடைய தொழிலா இருந்தது. இன்னைக்கு தான் என்ன செய்யறாரு, இவ்வளவு பயங்கரமா சாதாரண நினைச்சு வாங்கிட்டானுங்க அப்படின்னு இன்னைக்கு தெரிஞ்சு இனிமே வாங்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்து விட்டாரையானால் இதுக்கு வெற்றில சம்பாதிச்சு வச்சிருப்பார்ல அதெல்லாம் வச்சுக்கலாம். அவர் அல்லாஹ் சொல்றான், நான் சொல்லுங்களா, ஃபமன் ஜாஅஹு மௌஇலத்தும் மிர் ரப்பிஹி, யாருக்கு இறைவனுடைய அறிவுரை கிடைத்து ஃபந்தஹா, உடனே விலகிக் கொள்கிறாரோ ஃபலஹு மா ஸலஃப், அதுக்கு முந்தி உள்ளதெல்லாம் அவருக்கு சேர்ந்தது. வஅம்ருஹு இலல்லாஹ், அது அவருக்கு சேர்ந்ததுன்னா உலகத்தில் அவருக்கு சொந்தமாக்கிடுவோம். வஅம்ருஹு இலல்லாஹ், அவருடைய காரியம் அல்லாஹ்வின் பக்கம் இருக்கிற மன்னிப்பு கேட்கணும். அவர் செஞ்சதுக்கா அல்லாஹ் தனியா மன்னிப்பு கேட்கணும். ஆனா அவருக்கு சேர்ந்த அந்த காசு அவருடைய சொத்து என்று செய்வோம், அதை டிக்ளேர் பண்ணிடுவோம். ஒமன் ஆத, இந்த அறிவுரையெல்லாம் கிடைச்ச பிறகு திருப்பி செய்வானேயானால், வட்டினா உள்ள பயங்கரமான குற்றம் தெரிஞ்ச பிறகு மீண்டும் வட்டி வாங்குவானேயானால் உலாய்க்கு அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாசிகள் கும்பிஹா காலிதூன், அதில் நிரந்தரமாகவும் இருப்பார்கள். இதுதான் பயங்கரமான முத்திரை. வட்டி வாங்குறது இது வரைக்கும் நீ வட்டி தப்புன்னு விளங்கியிருப்ப, இவ்வளவு பெரிய தப்புன்னு விளங்கியிருக்க மாட்டேன். நிறைய பேர் விளங்கியிருப்பாங்க வட்டி தப்புண்டு, என்ன நினைச்சிருக்க மாட்டாங்க, நிரந்தரமா அந்த குஃபுர் மாதிரி ஷிர்க் மாதிரி இஸ்லாத்தை விட்டு வெளியே போனா எப்படி நரகம் கிடைக்குமோ அந்த மாதிரி கொண்டு நம்மளை தள்ளிடுறேன் அப்படின்னு விளங்காம சின்ன தப்பு தான் நல்லா மன்னிச்சுக்கிறோம் அப்படின்னு யாராவது இதுக்கு முந்தி வட்டி வாங்கியிருப்பார்களே, ஆனால் இப்பதான் இந்த கடுமையான எச்சரிக்கை அவர்களுக்கு தெரிய வறுமையானால் இந்த வினாடியிலிருந்து வாங்க மாட்டேன் என்று அவர்கள் முடிவு செய்வார்களே, ஆனால் இதுவரைக்கும் வாங்கின விஷயம் இல்ல,
அவங்களுக்கு சொந்தம். நீ வட்டி வாங்கின சொல்ல மாட்டேங்க, தெரிஞ்சுட்டீல, நீ வாங்க மாட்டீல, இதன கடைசி இந்த நிமிஷத்துக்கு கூட வாங்க மாட்டேன் அப்படி முடிவெடுத்து விட்டால் ஃபலஹு மா ஸலஃப், முந்தி வாங்கினது அவருக்கு சொந்தம் அப்படின்றான். இவ்வளவு கடுமையான விஷயத்தை தெரிஞ்சு விட்டு நீங்க வட்டி வாங்கினால் நரகவாசிகள் மாத்திரமில்ல, அதுல என்றென்றும் நிரந்தரமாக இருப்பீர்கள். சொர்க்கத்துக்கு வர இயலாது, சொர்க்கம் ஹராமாகிவிடும். நரகத்துக்கு போனதுதான். நம்முடைய ஈமான், நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய ஜக்காத்து, நம்முடைய தான தர்மங்கள், நம்முடைய தஸ்பீஹ், நம்முடைய திக்ர், நம்முடைய சமுதாய அறப்பணிகள் எதுக்கும் பயன் தராது. நிரந்தர நரகம் இதெல்லாம் மார்க்கில் அர்த்தம். அப்ப இது விஷம் மாதிரி, பாய்சன் மாதிரி பயங்கரமான விருந்து பிரியாணி பிரியாணி எல்லாம் போட்டு 2 சொட்டு சைனட்டை ஊத்தி விட்டா எல்லாம் முடிஞ்சு வச்சுக்காது. பிரியாணி பாப்போமா எல்லாம் காலியா, அது யாரு ஒண்ணுக்கு இல்லாம போயிடும். அந்த மாதிரி விஷம் இது எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய பயங்கரமான கொடிய விஷம் எது? வட்டி என்பது நம்முடைய அமல்களை கூட அழிச்சு கொடுது, ஈமான கூட அழிச்சு கொடுது. ஈமான் இருக்கு, அல்லாஹ் நம்பிதான் இருப்போம், அதுக்கு மார்க் இல்லாம போயிடுது. நிரந்தரமா நரகத்துக்கு போனா என்ன இல்ல, அந்த ஈமானுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லாம போய்விடுது என்று இவ்வளவு கடும் எச்சரிக்கையை அல்லாஹ் இது கொடுக்கிறான். எது கொடுக்கிறான்? ஷிர்க்குக்கு நிரந்தர நரகம்ங்கிறான். ஷிர்க்குன்னா அல்லாஹ்வுக்கு சமமா வேற ஆளை கருதுவது. குஃப்ருன்னா என்னது? அல்லாஹ் இல்லைங்கிறது. கடவுளை இல்லை என்று சொன்னா குஃப்ரு, நாட்டியம், இறை மறுப்பு. இறை மறுப்புக்கு நிரந்தர நரகம். இறைவன் இருக்கிறான், இவர் இருக்கிறார்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு ஜோடி ஆக்கிட்டீங்கன்னா, அல்லாஹ் கூட்டாளி ஏற்படுத்தினீங்கன்னா அதுக்கு நிரந்தர நரகம். கொலை செஞ்சா, தற்கொலை செஞ்சா அதுக்கு நிரந்தர நரகம். அந்த லிஸ்ட்ல எதுவும் வருது? வட்டி வாங்கி சாப்பிட்டால் அவர்களுக்கு நிரந்தர நரகம், மீளவே முடியாது. அப்ப நம்ம வட்டி ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம கவனிக்கணும். வட்டினா என்னங்கிறதையும் கவனிக்கணும். நம்முடைய கொடுக்கல் வாங்கல இது வரைக்கும் வட்டிகள் இருந்திருக்கிறதா, அதுல மாட்டிக்கிட்டு இருக்கிறோமா, தெரியாம வட்டி இல்ல, வட்டியை வட்டி இல்லைன்னு நினைச்சு வாங்கிட்டு இருக்கிறோமா என்பதெல்லாம் உன்னிப்பாக கவனித்து இந்த அறிவுரை இப்படி நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும், அமைத்துக் கொள்ள வேண்டும். இது திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 275வது வசனத்தில் இவ்வளவு இருக்குது. இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. சூரத்துல் பக்கராவுல 275வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி 276 எல்லாம் சொல்லி கேட்கலாம், எதுக்குடா வட்டி வாங்குறீங்க, அந்த நோக்கத்தை வரலாம். வட்டி வாங்கி நல்ல பெருகலாம் தான் நினைச்சிட்டு இருக்கிற, பயங்கரமா பணத்தை சேர்க்கலாம் தான் நினைச்சிட்டு இருக்கிற. யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டியை அல்லாஹ் அழிப்பான். யுர்பி ஸதகாத், தான தர்மங்களை அல்லாஹ் வளர்ப்பான். அதனால நீ என்ன செஞ்சிடக்கூடாது, காசுக்கு ஆசைப்பட்டு நீ வட்டியை போய் விழுந்துடாத. வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அதீம், நன்றி கெட்ட பாவிகளுக்கு அல்லாஹ் விரும்ப மாட்டான். வட்டி வாங்குறவன் யாரா? நன்றி கெட்ட பாவிகள். நான் இவ்வளவு பணத்தை கொடுத்திருக்கிறேன், அதை ஏழைகளுக்கு தானமா கூடுறா, கூட தந்துற உதவியா கூடுறா, கடனா கூடுறா, அப்படிங்கிறதுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அவன் அதை வட்டியா கொடுத்து என்ன செய்யறான், மக்களை சுரண்டான். இவன் நன்றி கெட்டவன், இவன் நல்லா நேசிக்க மாட்டேன் என்று சொல்லி 2:270 அடுத்த வசனத்துல 2:276 இது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஈமான் இருக்கிறதுக்கு அடையாளமே வட்டியல் விலகிறது தானா. யா அய்யுஹல்லதீன ஆமனு, முஃமின்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லா, அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள். வதரு மா பகீ மினர் ரிபா, வரவேண்டிய வட்டி இருந்தால் விட்டு விடுங்க. இன்னைக்கு திருந்துறீங்க, இன்னைக்கு ஒருத்தன் திருந்துறான், இது வரைக்கும் 10 லட்சம் ரூபாய் வட்டி வாங்கி வச்சுட்டான், இன்னொரு 10 லட்சம் வர வேண்டி இருக்கிறது. இன்னொரு 10 லட்சம் இன்னைக்கு தான் திருந்த போறாங்க, இன்னைக்கு அறிவுரை கிடைக்குது. இன்னைக்கு உள்ள கண்டிஷன் என்ன, இது வரைக்கும் வட்டியில ஒரு 10 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. அவனுக்கு லாபம்னு சொல்லக்கூடாது, அவனுக்கு அதிகமா கிடைச்சிருக்கு, லாபம் வியாபாரமா போயிடும். இன்னைக்கு வரைக்கும் 10 லட்சம் ரூபாய் வட்டியில் எழுதிருக்கான், மக்கள்கிட்ட சொல்லி வச்சிருக்கான். இப்ப இன்னைக்கு திருந்த போனா இன்னும் 10 லட்சம் ரூபாய் வர வேண்டியிருக்கு வெளியில, அசல் போக. அசல் அங்க நிக்குது, அசல் வர வேண்டிய வட்டி எவ்வளவு இருக்கிறது, 10 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வைங்களேன். இப்ப என்ன முடிவு எடுக்கிறது, ஏற்கனவே உள்ளது அவனுக்கு கூடுன்றதுனால ஏற்கனவே கொடுத்து நான் கலெக்ஷன் பண்ணிக்கலாமா? அதுக்கெல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, யார் சொல்லது நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தக்குள்ள அல்லாஹ்வை பயப்படுங்கள். வதரும் மா பகீ மினர் ரிபா, வர வேண்டிய வட்டி விட்டு விடுங்கள். வந்தது இதுவரைக்கும் வாங்கினே வச்சுக்க, இனிமே யாருக்கெல்லாம் வட்டிக்கு ரூபா கொடுத்துட்டு போய் 10,000 வாங்கினீங்களா 10,000 மட்டும் கொடு, நீ 7,000 வாங்கினீங்களா 7,000 மட்டும் கொடு, நீ 2,000 மட்டும் கொடு, வட்டி தர வேணாம், அசல் வாங்கிக்கணும். இனிமேல் உங்களுக்கு யார் கடன் கொடுத்த வட்டி வர வேண்டி இருந்தால் அது என்ன செய்யணும், எனக்கு வட்டியை தந்துடாதீங்க என்று அதை விட்டு விடுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் நிஜமா முஃமின்களா இருந்தால் இதை செய்யுங்க. அப்படி என்ன அர்த்தம், இதை செய்யாத முஃமின் இல்ல. அல்லாஹ் முஃமினுக்கு அளவுகோல் வைக்கிறான். நீங்க வர வேண்டிய வட்டியை விட நீங்கள் தயாரா இல்லை என்று சொன்னால், புதுசா நான் கொடுக்க மாட்டேன், ஏற்கனவே கொடுத்த மட்டும் கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்தா, புதுசா கொடுக்காம இருப்பேன், இதுவரைக்கும் ரூபா கொடுத்துருக்கேன் வட்டின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு தான் நான் கொடுத்துருக்கிறேன், அதை மட்டும் வசூல் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னா அவனே முஃமின் இல்ல. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால்
வர வேண்டிய வட்டி ஏதாவது உங்களுக்கு இருக்குமே ஆனால் அது விட்டுருங்க, அசலை மட்டும் வாங்கிக்கிறங்க என்று 2278 அல்லாஹ் இன்னும் ஒரு கடுமையான எச்சரிக்கையாக நமக்கு தருகிறான். சரி, இப்பெல்லாம் செய்யாட்டி என்னவாக? அடுத்ததான் முக்கியமான விஷயம், இல்லம் தப்பாலு, இப்படி நீங்கள் செய்ய தவறினால் இன்னையிலிருந்து விலகவும் தவறுறீங்க, வர வேண்டிய வட்டியை தள்ளுபடி செய்யவும் தவறுறீங்க. இன்னையோட திரும்பிக்கிறேன், இந்த வட்டிகள் செய்ய மாட்டேங்கிற முடிவு வர மாட்டேங்கிறீங்க. ரெண்டாவது செய்யுங்க, ஏற்கனவே கொடுத்ததையும் நான் வசூல் பண்ணி தான் தீருவேன் அப்படி நிக்கிறீங்க. இப்படி நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் எதிரான ஒரு யுத்தத்திற்கு ரெடி ஆகிக் கொள்ளுங்கள். நீங்க செய்வது எனக்கு எதிராக போர். நீங்க சாதாரண வேலை செய்யல. ஒருத்தர் தொழுவாட்டா கூட அவன் அல்லாஹ்வுக்கு எதிராக போர் செய்யறான்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளை மீறான்னு சொல்லுவோம். நோன்பு வைக்கலாம்னா என்ன செய்வோம்? அல்லாஹ்வுடைய ஒரு ஆர்டரை மீறி இருக்கிறான். ஆர்டரை மீறுவது என்பது வேற, திருப்பி அடிக்கிறது என்பது வேற. ஒரு அரசாங்கம் ஒரு கட்டளை இருக்குங்க, ஃபைன் போலீஸ்காரன் டிராபிக் இண்டிபெண்டன்ஸ் செய்யணும், அடே ஃபைன் போடுறாங்கிறான், மாட்டேன்னு சொல்லி வண்டி ஓடி போறீங்க, அது ஒரு கணக்கு. கட்டியிருக்க குத்த போனா ரெண்டு ஒண்ணா, ஃபைன் கட்ட மாட்டேன்னு ஓடுறதும் அல்லது டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம் போலீஸ்காரன் பிடிக்கிறான் இருக்கு, தப்பிச்சுக்கிட்டு ஓடி போயிடுறோம். இது என்னது? கட்டுப்பட மறுக்கிறது. சட்டத்துக்கு கட்டுப்பட மறுக்கிறது. அந்த சட்டத்தை காக்கிறது நிப்பான ஒருத்தன் அவன்கிட்ட போய் நின்றது, என்ன லைசன்ஸ் என்கிட்ட லைசன்ஸ் கேட்பேன் நீ அப்படின்டா. இது என்னது? யுத்தம். இது அரசாங்கத்துக்கு எதிராக நடக்க டிக்ளேர் பண்ற போர். அப்ப வட்டி என்ன மாதிரி விஷயம் கேட்டா, சட்டத்தை மீறுகிற குற்றம் கிடையாது. நீங்க வேற எந்த பாவம் செஞ்சாலும் மீறுறீங்கன்னு அர்த்தம். வேற தப்பு செய்யறீங்கன்னா அல்லாஹ் ஒரு ஆர்டர் பண்றான், அதை மீறுறீங்கன்னு அர்த்தம். வட்டி ஒருத்தன் வாங்கினான் என்று சொன்னால் அவன் என்ன செய்யறான்? நீ வரியாட சண்டைக்கு நல்லா கூப்பிடுறான். வட்டி வாங்குறான் என்ன செய்யறான்? இன்னடா அல்ல வரியா பார்ப்போம், நீ நான் பாத்துக்கிறோமா அப்படின்னு அல்லாஹ்ட்ட சண்டைக்கு ஒருத்தன் கூப்பிட்டா எப்படியோ அப்படி அல்லாஹ் இதை எடுத்துக் கொள்கிறான். அப்ப அல்லாஹ் அவனுக்கு எதிராக யுத்தம் டிக்ளேர் பண்ணா என்னத்தை கொடுப்பான்? நிரந்தர நரகத்துக்கு இறங்குற விஷயம். ஏன் நிரந்தர நரகம் கொடுக்கிறான்? நீ வட்டி வாங்கி விட்டேன் என்று சொன்னால் நீ எனக்கு எதிராகவும் ரசூலுக்கு எதிராகவும் போர் பிரகடனம் செய்திருக்கிறாய். யுத்தத்துக்கு ரெடி, சண்டைக்கு ரெடிங்கிற. யாரோட சண்டைக்கு ரெடிங்கிற? என்னோட நீ சண்டைக்கு ரெடி இல்லையா? அப்ப அல்ல தன்னோட சண்டைக்கு ரெடிங்கிற மாதிரி ஒரு கடும் வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றான்னு சொன்னா அந்த வாடை அடிக்கலாம் நம்ம மேல. வட்டியுடைய ஒரு இது வாடை கூட வரக்கூடாது. அதுதான் அல்ல சொல்றான், இல்லம் தபாலு, நீங்கள் இப்படி தெரிந்து கொள்ளவில்லையானால், விலகிக் கொள்ளவில்லையானால் டிக்ளேர் பண்ணுங்கள், பிரகடனம் செய்யுங்கள், அல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய ரசூலோடும் ஒரு போருக்கு நீங்கள் பிரகடனம் செய்யுங்கள், யுத்தத்துக்கு ரெடியாகிக் கொள்ளுங்கள். ஒயின் துபுத்தும் திருந்திக் கொண்டீர்களேயானால் பலக்கும் ரூஸ் அம்பாலிக்கும், உங்களுடைய அசல் உங்களுக்கு சொந்தம். திருந்திக் கொண்டீர்களேயானால் யார் யாருக்கு நீங்க வட்டிக்கு ரூபா கொடுத்தீங்களோ அவன்கிட்ட எல்லாம் வர வேண்டிய அசலை நினைஞ்சுக்கிறங்க, வாங்கிக்கிறங்க. லா தகுதிமூன், நீங்களும் யாருக்கு அநியாயம் செய்ய வேண்டாம். ஒலா துல்லரமூன், உங்களுக்கு அநியாயம் செய்யப்பட வேண்டாம். யாருக்கும் கொடுத்தாலும் தள்ளுபடி பண்ணி அநியாயம் ஆயிரும். வட்டியை தள்ளுபடப்படும் நியாயமா இருக்கும். நான் ஒரு லட்சம் கடன் கொடுத்து வச்சிருக்கேன், வட்டி கொடுத்ததுனால அசலையும் விட்டுட்டு போ, அப்படியே எனக்கு அநியாயம். அல்லாஹ் என்ன சொல்றான்? லா தகுதிமூன், நீங்களும் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம். ஒலா துல்லரமூன், உங்களுக்கும் யாரும் அநியாயம் செய்ய வேண்டாம். அசலை வாங்கி கொண்டால் உனக்கு அநியாயம் இல்லை, அவனுக்கு அநியாயம் இல்லை. நீ என்ன அசலையும் நீ விட்டு கொடுத்துருன்னு உனக்கு அநியாயம், வட்டியை வாங்கணும்னு அவனுக்கு அநியாயம். அல்லாஹ் என்ன செய்யறான்? உனக்கு அநியாயம் அவனுக்கு அநியாயம் வேணாம். நீ என்ன செஞ்சுக்க? அசலை மட்டும் வாங்கிட்டு விடு, வட்டியை தள்ளுபடி பண்ணி விட்டுரு. அப்ப உனக்கும் பாதிப்புல கொடுத்த காசு வந்துருச்சு, அவனுக்கு வாங்கின காசு திருப்பி கொடுக்க போறான், யாருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது சூராவுல 279வது வசனத்தில் இவ்வளவு கடுமையான ஒரு எச்சரிக்கை வைக்கிறான். அப்ப வட்டி எவ்வளவு கடுமைன்னு விளங்கிக் கொள்ளணும். வட்டி பக்கம் தலை வச்ச கருதக்கூடாது. வேற எதுல வரும்? பன்றி என்ன சாப்பிடுவோம்? நான் கேட்கிறேன், பன்றி பிரியாணி சாப்பிடலான்னு கேட்டா ஒரு முஸ்லீம் சாப்பிடுவானா? உங்களை வச்சுக்கிட்டு பன்றி பிரியாணி சூப்பரா இருக்கணும், ருசியா இருக்கணும் சாப்பிடுவோமா? ஏன்? பன்றி எவ்வளவு வெறுக்கத்தக்கன்னு விளங்கி இருக்கிறோமோ அதை அந்த அளவுக்கு வட்டியை வழங்கணும். பன்றியை கூட செஞ்சா கூட இந்த அளவுக்கு வராது. ஒரு ஹராம் செஞ்சான்னு வரும், நிரந்தர நரகமா வரும். ஒரு பன்னீர் ஒரு செஞ்சான்னு சொன்னா நிரந்தர நரகம் வருமா? இங்க என்னது? யுத்தம், போர், அல்லாஹ் சண்டைக்கு வர்ற அப்படிங்கிற அளவு ஒரு கடுமையான ஒரு விஷயமா இருக்கிறதுனால பன்றியை நீங்கள் வெறுக்கிறதை விட கோடி மடங்கு வட்டி இருக்கும். பன்றி, சாராயம், செத்து போனோம் இதையெல்லாம் சாப்பிட சாக்கடையில் குடிக்க உடம்புடுவீங்களா? அதை வெறுக்கிறத விட, அதெல்லாம் குடிச்சா உங்களுக்கு நரகம் தான் கிடைக்கும். எல்லாம் மன்னிக்கலன்னா எல்லாம் மனுஷன் அது கூட கிடைக்காது, நிரந்தர நரகம் கிடைக்காது. கூவத்துல தண்ணி குடிச்சா நிரந்தர நரகம் கிடைக்குமா? அடக்கிற்கு போய் ஏன் அந்த போய் குடிச்சா எல்லாம் கேட்பான். அது ஒரு மனிதர் தடுத்துவான், அதுக்கு என்ன தண்டனை அதை கொடுத்துட்டு போயிடுவான். பர்மனன்ட் போடுவானா? இது போட்டுவானே. அப்ப நம்ம என்ன விளங்கணும்? நம்ம எதை பாவங்கள் விளங்கி வச்சிருக்கிறோமோ அதை வெறுக்கத்தான். நீ பன்றியெல்லாம் விரும்பு, அது வெறுக்கக்கூடாதுன்னு சொல்லல, அதை விட கோடி மடங்கு வட்டி வருங்க. பன்றியை வெறுக்கிறத விட, சாராயத்தை வெறுக்கிறத விட எதை வெறுக்கணும்? வட்டி. அம்மாடி பண்ணி கறி இருந்தாலும் வட்டி திங்க மாட்டேன்,
செத்து போனத்தை தின்றாலும் தின்ன தவிர என்ன செய்ய மாட்டேன், வட்டி பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு பாரதூரமா அந்த மார்க்கம் சொல்லுகிற வட்டியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். 2வது சூறாவுல 131வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தஅகுலு ரிபா, வட்டியை நீங்கள் சாப்பிடாதீர்கள், அல்ஆஃபன் முலாஃபத்தன், பன்மடங்கு பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வட்டியை சாப்பிடாதீர்கள். இந்த ஆயத்தை ஏற்கமான சில பேர் விளக்கம் சொல்றாங்க. பன்மடங்கு பெருகிறதுனா மல்டி வட்டி தான் கூடாது. பன்மடங்கு பெருகிறதுல மல்டி வட்டி கூட, சிங்கிள் வட்டி கூடும். மல்டி வட்டினா என்ன அர்த்தம்? அதாவது எந்த 1 லட்சம் ரூபாய் நான் உங்களுக்கு வட்டிக்கு தரேன்னு வைங்களேன், 1 லட்சம் ரூபாய்க்கு 10,000 ரூபாய் வட்டியா போயிரும்ல, அடுத்த மாசம் 1,10,000 வட்டி போடுறது மல்டி வட்டி. மல்டி வட்டி என்ன அர்த்தம்? அந்த வட்டிக்கு வட்டி போடுறது. 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தந்துடுறது, 10,000 ரூபாய் அடுத்த மாசம் வட்டி ஆயிரும். அதுக்கு அடுத்த மாசம் எவ்வளவு வட்டி போடணும்? 10,000 தரக்கூடாது, 1,10,000 என்ன செய்யணும்? நீங்க வட்டி தரணும். அடுத்து 1,20,000 நீங்க கட்டி தரணும். இந்த மாதிரி மல்டி வட்டி போடுறதுக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி அதான் கூடாது. ஒரு சிங்கிள் வட்டி என்ன செய்யலாம் மார்க்கத்துல கூடும். இந்த ஆயத்தை ஏற்கனவே விளங்கிக்கிட்டு என்ன பண்றாங்க சில ஆள், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வட்டி வாடவே வேணாண்டு, வட்டியை மட்டும் நம்ம தவிர்க்க சொல்லல. அதிசயம் பாத்தீங்கன்னா வட்டியை மட்டும் நம்ம தவிர்க்க சொல்லல, வட்டியா இருக்குமோ, வட்டின்னு நினைப்பு வந்துருமோ, வட்டியை ஆதரிக்கிற மாதிரி ஒரு கருத்து வந்துருமோ அப்படிங்கறதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு ஒளின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப சின்ன வட்டியா இருந்தா பெரிய வட்டியா இருந்தா என்ன, இது எதுக்கு அல்ல பன்மடங்கு பெருகுதுன்னு சொல்றாங்கன்னா, வட்டினாலே பன்மடங்கு பெருகத்தான் செய்யும். சாதாரண ஒரு அர்த்தம். வியாபாரம் வந்து பன்மடங்கு பெருகாது. உங்கள்கிட்ட 1000 ரூபாய் பொருள் நான் 1100 ரூபாய்க்கு வித்தா ஒரு தடவை தான். அடுத்த மாசம் வந்து போன மாசம் என்ற ஒரு ஜாமான் வாங்கினீங்கல்ல, 100 ரூபாய் தாண்ட தருவீங்களா? நான் வந்து 1000 ரூபாய்க்கு ஒரு ஜாமான் நான் வித்து போடுறேங்க, நான் வந்து விற்கிறேன், நீங்க என்கிட்ட வாங்கிட்டு போயிருந்தீங்க. நான் அடுத்த மாசம் வந்து என்ன செய்யறேன், உங்கள்கிட்ட போன மாசம் என்கிட்ட ஜாமான் வாங்கினீங்கல்ல, 100 ரூபாய் லாபம் தந்தீங்கல்ல, இந்த மாசம் 100 ரூபாய் தான் கேட்பீங்களா? பன்மடங்கு பெருகாது. வியாபாரத்தில் ஒரு தடவை தான். வியாபாரத்தை எந்த பொருளை வித்தாலும் என்ன செய்யும், இதுக்கு 100 ரூபாய் லாபம்னா ஒரு தடவை 100 ரூபாய் கிடைக்கும். வட்டியில் என்ன செய்யும், 1000 ரூபாய் கொடுத்துடுறது, போன அடுத்த மாசம் 100 ரூபாய் தாங்கிறது, அடுத்த மாசம் 100 ரூபாய் தாங்கிறது, அடுத்த மாசம் 100 ரூபாய் தான் கேட்கறது, ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஒவ்வொரு இதான் பன்மடங்கு பெருகுது. இவங்க என்ன வச்சுக்கிறோம், வட்டிக்கு வட்டி நடந்து செய்யறாங்க. வட்டியினாலே பன்மடங்கு தான். வட்டியினாலேயே மாசம் மாசம் நீ வாங்கினாலேயே ஒரு பொருளுக்கு ஒரு தடவை சம்பாதிக்கிறதுக்கு பேர் வியாபாரம். ஒரு பொருளுக்கு மாசம் மாசம் லேட்டாக ஆவா நீ சம்பாதிச்சுட்டு இருக்கிறது பேர் வட்டி. அல்ல அன்மடங்கு பெருகக்கூடியதாக அந்த வட்டி அமைந்திருக்கிற காரணத்தினால் அதை நீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க தவிர மல்டி வட்டியை கூடாதுன்னு இடத்துல சொல்லவே இல்லை. வட்டினாலே பன்மடங்கு பெருகும். அந்த வட்டியுடைய தன்மை அதான், அந்த தன்மையை அந்த இடத்துல சேர்த்து சொல்றான். யாரை கொண்டது நாம நம்பிக்கை கொண்டவர்களே, லா தஅகுலு ரிபா, வட்டியை சாப்பிடாதீர்கள், அல்ஆஃபன் முலாஃபத்தன், பன்மடங்கு பெருகிக்கிட்டே இருக்குமே அந்த வட்டியை நீங்கள் சாப்பிட்டு விடாதீர்கள். ஒத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஒத்தகுன் நாரல்லத்தி உஇந்தத்தில் காஃபிரீன், காஃபிர்களுக்கு ரெடியாக்கி வச்சிருக்கிறேன். நரகத்தில் பல பேர்கள் ரெடியாக்கி வச்சிருக்கிறான். சில நரகம் காஃபிருக்கு ரெடியா இருக்கும், சில நரகம் மூமின்கள் பாவிகளுக்கு ரெடியா இருக்கும். காஃபிருக்கு ரெடியான நரகத்துக்கு போனா காஃபிர் தான், வெளியே வரவேலாது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உனக்கு எந்த நரகம் தெரியுமா? மூமின்களுக்கும் நரகம் உண்டு. மூமியா இருந்துட்டு தப்பு செய்யறான், பாவம் செய்யறான், ரமலான் மாசம் நோன்பு வைக்காம இருக்கிறான், அது பாவம், அதுக்கு நரகம் கொடுக்கணும். அந்த நரகத்துக்கு போனா என்ன செய்வான்? கொஞ்ச நாளைக்கு போட்டுட்டு போட இருந்துகள் நரகத்தை ஒரு சொல்வது அப்படின்னு அனுப்பி விட்டுருவான். மன்னிக்கிறான்னு சொன்னான், மன்னிச்சுட்டானே எடுத்து சொர்க்கத்துக்கு விட்டுருவான். மன்னிக்கல கொஞ்ச நாளைக்கு தண்டனை அனுபவிச்சு விட்டு அப்புறமா சொர்க்கத்துக்கு போகலாம். அது மூமின்கள்ல உள்ள பாவிகளுக்கு உள்ள நரகம். இங்க எல்லாம் என்ன சொல்றான், வட்டி வாங்குறவனுக்கு ஒத்தகுன்னார், உனக்கு ஒரு நரகம் இருக்கிற பயந்துக்கு. எந்த நரகம்? அல்லத்தி ஒய்ந்தத்தில் காபிரீன், காபிர்களுக்கு ரெடியாக்கி வச்சிருக்கிறேன், என்னை மறுக்கிறவங்களுக்கு ரெடியாக்கி வச்சிருக்கிறேன், அந்த நரகத்தை பயந்துக்க. உன்னை எங்களுக்கு போட்டுருவேன். வட்டியை நீ நியாயப்படுத்தி வாங்கி கொண்டு இருந்தால் நிரந்தர நரகத்தில் போட்டுருவேங்கிற வேற வார்த்தையில அல்லாஹ் வந்து 131வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வட்டிங்கிறது இவ்வளவு கடுமையான ஒரு பாரதூரமான விஷயம். இன்னும் சொல்ல போனா இந்த வட்டியை வந்து இஸ்லாம் ரசூலுல்லாஹ் வந்து தடுக்கல, அதையும் வழங்கிக்கணும். வட்டியை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல தடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் சகஜமா வட்டி வாங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து யகூதிகள் வந்து பொய் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். உண்மை என்ன? எல்லா நபிமார்களும் வட்டியை தடுத்திருக்கிறாங்க. எப்படி நோன்பை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், நோன்பு உங்களுக்கு கடமை, உங்களுக்கு மட்டும் கடமை இல்லை, உங்களுக்கு முந்தி உள்ளவர்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அது மாதிரி உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கும். எல்லாம் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நமக்கு நோம்புடைய முறையில் வித்தியாசம் இருக்கலாம். நோம்புடைய டைம், நோம்புடைய காலம், ஒரு மாசம் வச்சா அவங்களுக்கு கூடுதலா இருக்கலாம், கொஞ்சம் குறைச்சலா இருக்கலாம். நம்ம காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இருந்தா அவன் வேற ஒரு நேரத்தில் கொஞ்சம் கூடவோ குறையவோ இப்படியான ஒரு டிஃபரெண்ட் இருக்கலாமே தவிர நோம்புங்கிற அந்த ஒரு பேசிக் என்ன செஞ்சு எல்லா சமுதாயத்திலையும் இருந்தது. அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, வட்டியை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே தடை செஞ்சு வச்சிருக்கிறேன். எப்படி சொல்றான்னு கேட்டா, யகூதிகள் செய்த அநியாயத்தின் காரணமாக ஹர்ரம்னா அலைஹிம் தையிபாத்தின் வஹில்லத் லஹும்,
அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஹலாலான விஷயங்களை எல்லாம் வேணும்னு ஹராமாக்கணும். அவங்க ஒவ்வொரு அநியாயம் பண்ணிட்டு இருந்தவன அல்லாஹ் என்ன பண்ணா சில ஹலாலையெல்லாம் அவங்களுக்கு வேணும் பனிஷ்மெண்ட்டுக்காக வேண்டி ஹராமாக்கிட்டேங்கிறான். எதுக்காக வேண்டி ஹராமாக்கினானா ரெண்டு காரணத்தினால சத்தியும் அன்சபீலில்லாஹி கதீரா அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு அதிகம் அதிகம் தடுத்துக் கொண்டிருந்த காரணத்தினாலையும் அகதிஹுர் ரிபா வட்டி வாங்கிய காரணத்தினாலையும் அவர்களுக்கு ஹலாலை எல்லாம் ஹராமாக்கணும். வட்டி வாங்குறதுக்கு வந்துட்டீல உனக்கு அனுமதி சொல்லி ஆட்ட கூட திங்க கூடாது மாட்ட கூட திங்க கூடாது ஏதோ ஒண்ணு அல்லாஹ் ஹலாலாக்கின சில விஷயங்களை அவர்களுக்கு என்ன அல்லாஹ் ஹராமாக்குன்னு சொல்லிட்டு கது நுகு அன்பு அவர்களும் வட்டி வாங்க கூட தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பழைய வேதங்களில் பார்த்தீர்களே ஆனால் அந்த யகூதிகளுக்கு வந்த நபிமார்கள் தீர்க்கதரிசிகளும் வட்டி வாங்காதீங்கள் என்பதை ஒரு போதனையாக சொன்னார்கள். அப்ப யகூதிகளுக்கும் அந்த சட்டம் தான் இருந்தது. அதை மீறி வட்டி வாங்கிய காரணத்தினால் இப்படி செஞ்சேன் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான் அது ஒரு கடுமையான ஒரு விஷயமாக சொல்லி காட்டுகிறான். இது 4வது சூறாவுல 161வது வசனத்தில் இருக்கிறது. வட்டி பற்றி குர்ஆன்ல உள்ள மொத்தமே இருக்கிறது. இதுவரைக்கும் உள்ளதுல வட்டினா இவ்வளவுதான் குர்ஆன்ல மொத்தம் இருக்கிறது. வசனங்கள் குறைவா இருக்கலாம், அழுத்தம் கூட இருக்கு. அகீமு ஸலாத்து 100 தடவை சொல்றதை விட ஒரு தடவை சொன்னால் யுத்தோட போருக்கு வர்றேன்னு முடிஞ்சு வச்ச கதை எவ்வளவு கடுமை. நிரந்தர நரகத்துக்கு போட்டோம்னா எவ்வளவு பெரிய கடுமை. குறைந்த வசனங்கள் 5வது வசனத்துக்குள்ள இந்த விஷயத்தை எல்லாம் முடித்து விட்டாலும் அதுல வச்சிருக்கிற எச்சரிக்கை ரொம்ப கடுமையானது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது வட்டி 3வது விஷயம் அடிப்படை வட்டி.